Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்றைக்கி நான் வந்து இந்த அழகான டெஸ்கில் வைக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க காட்ட போகிறேன். இது வந்து நான் வெறும் கார்ட்போர்ட்ஸும் வால்புட்டி வச்சு தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோம். அதிலிருந்து சுற்றி வந்து 2 சென்டிமீட்டர் அளவு நம்மளுக்கு கேப் போட்டுட்டு இன்னொரு அட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக. இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இதே மாதிரி அந்த ஃபோட்டோவை சென்டராக ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அது வந்து ஒரு டெப்த் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மேலே நாம் வந்து கிளிட்டர் பேப்பர் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம், உங்கள் கலர் பேப்பர் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம், நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணலாம், இந்த மாதிரினாலும் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு வந்து வால்புட்டி கொடுத்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வால்புட்டி எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டெஸ்கில் வைக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு டெஸ்கில் வந்து. அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து வால்புட்டி கொடுத்து டெக்கரேஷன் பண்ணுறேன். ஃபோட்டோஸில் படாமல் அப்படியே பட்டாலுமே நாங்கள் வந்து ஒரு ஈரமான கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க லேசாக. ஓரங்களில் மட்டும் நம்ம வால்புட்டி கொடுத்து இந்த மாதிரி க்ளூ கொடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதை சுற்றி கவர் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி சரிசமமாக நான் வந்து இந்த மாதிரி கொடுத்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். ஒரு பார்டர் மாதிரி தான் கொடுக்குறேன் நான். இப்போ அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க, தண்ணி தொட்டு நல்லா வந்து சமம் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பெருசாக எதுவும் டிசைன் கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்ன கோடுகள் மாதிரியான டிசைன் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மேலே வந்து சமமாக இருக்கிறத வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கோடு மாதிரி தான் கொடுக்குறேன் டிசைனுக்கு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பேக் சைடெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எந்த இடம் வந்து அதில் ஒட்டுதோ அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி மடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 3ஆக பிரிச்சிருக்கேன், சின்னதாக பெருசாக. இந்த சின்ன இடத்த கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த பேக் சைடை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் வரப்போகுது. ஸோ இதை வந்து உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க, இதை வெளிப்பக்கமாக மடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இசட் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு நல்லா க்ளூ போட்டு நல்லா இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமோடு ஒட்டிக்கோங்க. இந்த கீழ்ப்பகுதி வந்து நம்ம கரெக்டாக வந்து விரிக்கும்போது கீழே நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா இது மேலே ஒரு வெயிட் கொடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து பேக் சைடில் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் கோல்டு கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணுறேன்.
இப்போ இதை ஃபுல்லாக வந்து கோல்ட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபோம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை வந்து அது மேலே ஸ்டிக் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த மாதிரியான டெக்கரேஷன் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் டேபிளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் மெமரியாக வச்சுக்கிறதா இருந்தால் இது ரொம்ப ஈஸியான வழி. ரொம்ப அழகான கிராஃப்ட்டும் கூட உங்கள் வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு, இதை ட்ரை பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நான் வந்து சென்டரில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதோட டெக்கரேஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இது எப்படி நான் உங்களுக்கு டேபிளில் நிற்குதுன்னு அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.